1 மந்த் ஆட்சி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வந்துட்டதுக்கு அப்புறம் டைம் கேட்குறாங்க. அரசியல் வந்து வெளியில் உள்ளவங்கலாம் சொல்ல சொல்ல அவங்க வந்து கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி எப்படி இருக்குங்க? 1 மந்த் ஆட்சி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம டிஎம்கே சொன்ன மாதிரி நம்ம டைம் கொடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் விஜய் தானே முதலமைச்சர். நம்ம வந்து டைம் கொடுக்கணும். ஆனால் அவங்க நிறைய தப்புகளை வந்து திருத்திக்க வேண்டிய இது இருக்குது. ஏன்னா அவங்க புதுசு தான். அவங்களுக்கு வந்து அரசியல் வந்து பழக்கம் கிடையாது. அதனால் அவங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்து அதுக்குன்னு ரொம்பவும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நான் வந்தவொடனே எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். அதாவது எங்களுக்கு எதுவும் தெரியாது, அரசியல் தெரியாது, நாங்கள் வந்து அப்படின்னு நான் சொல்லலை. நாங்கள் வந்தவொடனே எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து வந்துட்டதுக்கப்புறம் டைம் கேட்குறாங்க. சரி, அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்கலாம். ஒரு 6 மாதம் கொடுக்கலாம். 6 மாதம் கழிச்சும் வந்து அது சரி வரலன்னா ஒன்றுமே தெரியாமல் வந்திருந்தாங்க. இந்த 1 மந்த்தில் அவங்களோட அரசியல் எப்படி இருக்குங்கண்ணா? 1 மந்த்தில் அவங்க இப்போ தான் வந்து அரசியல் வந்து வெளியில் உள்ளவங்கலாம் சொல்ல சொல்ல அவங்க வந்து கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் இப்போ தான் வந்து அவங்க போகிறாங்க. ஆனால் எப்படி பார்க்குறீங்கண்ணா இந்த பெண்களுக்கான சிறப்பு அதிரடிப்படை? இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது தான். புதுசாக எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. இந்த அதிரடிப்படைன்றது வந்து இப்போ வந்து ஒரு 1000 ஜிப்சி புதுசாக இறக்கலை, ஒரு 1,00,000 போலீஸ் வந்து புதுசாக போடலை. ஏற்கனவே வந்து பெண்கள் காவல்துறை வந்து இருந்துச்சு, தனியாக செயல்பட்டு இருந்துச்சு. அதுக்கு பேரை மாற்றிட்டு அது வந்து சிறப்பு காவல் படைன்னு சொன்னாலும் அது வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் எப்படி பார்க்குறீங்கன்னா நம்ம வன்னியரசு அவரை வந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சராக ஆக்குறது, அந்த முஸ்லீம் கட்சி அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்குறது, அது வந்து அதாவது இவங்க வந்து இப்போ மெஜாரிட்டியாக ஒரு 130 சீட்டு 150 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அதான் செய்வாங்க. இவங்களுக்கு வந்து 4 காலும் கொஞ்சம் வீக்கு. அதனால வந்து இவங்களெலாம் அந்த 4 கால் ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து அமைச்சர் பதவியெலாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் இருந்த திமுக அதிமுகவே இவங்க ரொம்ப பலமாக இருந்தவங்களுக்கு ஒரு அமைச்சர்கள் கூட விசிகாய்க்கோ முஸ்லீம் கட்சிகளுக்கோ சிபிஐக்கோ சிபிஎம்க்கு கொடுத்ததே இல்லையே. இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி யாருமே வந்து 60 வருஷம் அரசியலில் யாருமே அந்த மாதிரி பண்ணலை. அதனால வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த மாதிரி பேசிட்டு வந்தனால இவங்க கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து திமுகவை வந்து அவங்க வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து திமுக வந்து பேலன்ஸ் இல்லாமல் தனியாளாக ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. எல்லா ஆட்சியாளரும் அதுதான் நினைப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வந்து பவராக இருக்கணும், அவங்க பவர் இல்லாமல் ஆயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கான வேலை தான் இது.